தேனி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவனை டெபாசிட் இழக்கச் செய்வோம் என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதாவை ஒருமையில் விமர்சித்த யாரும் வெற்றி பெற முடியாது என குறிப்பிட்ட அவர், ரவீந்திரநாத் குமார் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என தெரிவித்தார். EVKS இளங்கோவன் தோற்கடிக்கப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அருமை தம்பி நம்ம ரவீந்திரநாத் குமார் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் அம்மாவுக்கு நாங்கள் செய்கின்ற செஞ்சோற்று கடன். இதனைத் தொடர்ந்து பேசிய தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார், தேனி உட்பட 40 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என குறிப்பிட்டார். 18 ஆண்டுகளாக அதிமுகவில் களப்பணி ஆற்றியுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் காலத்திற்கு ஏற்ப கூட்டணி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். EVKS இளங்கோவன் தன் தொகுதியில் போட்டியிடாமல் தேனியில் நிற்பதாக விமர்சித்த அவர், முல்லைப் பெரியாறு பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு EVKS இளங்கோவன் குரல் கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தேனி பாராளுமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கூட்டணி பிரகாசமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அதிகமான வாக்குகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களும் கூட்டணி வேட்பாளர்களும் பெற்று நம்மளுடைய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்களோ அதை நிரூபிக்க வண்ணம் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.